என் பாப்பா இருந்துட்டு அவளுக்கு வேலை இல்லை, கொஞ்சம் துணி மடித்து வைன்னா மடித்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. எதுக்கும் அவளை கூப்பிட்டு பார்க்கலாம், ஒரு தடவையும் கூடி மடித்து வைப்பாளா என்னான்னு கேட்கலாம். தும்பி தும்பி துணியெல்லாம் மடித்து வைக்கிறியா பாப்பா? சரி, அப்போ நீ ரேஷன் கடைக்கு போயிட்டு வரையா? உங்கள் அக்காவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே ரேஷன் கடையில் போய் சர்க்கரை பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வா, சரியா? அந்த பிள்ளை துணி மடித்து வைக்க மாட்டாளாம்மா. உங்களுக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது. இப்படி வண்டியை எடுத்துகிட்டு சுற்றுறதுக்குதுன்னா நல்லா முடியும். அதனால தான் ரேஷன் கடைக்கு போ, அன்றைக்கி லீவு தானே. இன்னைக்கு அவங்களோட ஆஃபீஸில் வந்து ஏசி ரிப்பேரு, அதனால் லீவு அவளுக்கு. தும்பிக்குட்டிக்கு லீவு, தும்பிக்குட்டி வந்துட்டு ஆஃபீஸுக்கு போனேன், லீவு. அப்புறம் அப்படியே வரும்போது பெரிய வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடு, சரியா? பெரிய வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடு, என்ன தும்பி, சரியா? என்னோட தும்பி குட்டியை நான் காமிச்சு தரேன். பேக்கு வசம் காமிச்சு தரேன். வரமாட்டாளாமா. அன்னைக்கு வந்தா இன்னைக்கு வரமாட்டாளாமா. அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி தான். அன்னைக்கு ஒரு தடவை நான் கூப்பிடாமே வந்து உட்காந்துச்சு, இன்னைக்கு பார்த்தா வரமாட்டாளாமா. வீட்டில் வேலை இருக்குது, செய்யனா செய்ய மாட்டா. வண்டி எடுத்து சுற்றுனா அதுக்கெல்லாம் ரெடி தான். லீவுக்கு தான் வாங்கினேன் வண்டி, லீவு கட்டியாச்சு. நேற்று தான் எங்களுக்கு டேட்டு, நேற்று கட்டியாச்சு. சரி கேஸ், வைக்கிறேன்.